வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலியில் உள்ள டிஜி மோட்டார்ஸுக்கு தான். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னா, ராயல் என்ஃபீல்டில் ஒரு புது மாடல் இன்ட்ரோ ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாடலை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாடல் கொரில்லா 450 இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முந்தின வெர்ஷனான ஹிமாலயா வண்டியோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, ஹிமாலயா வண்டியில் யூஸ் பண்ண அதே இன்ஜின் தான் இந்த வண்டியிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹிமாலயன் பொறுத்தவரை அது ஒரு ஆஃப் ரோடு பைக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே தெரியும். இது ஆஃப் ரோடு பைக் ப்ளஸ் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் என்னென்னா, இது ஆன் ரோடு பைக்கும் கூட. சிட்டிக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் அவ்வளோ ஃபன்னாகவும் இருக்கும் ரைடிங்கில் இந்த பைக்குங்காங்க. இன்ஜினுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டேங்க்கு, இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலி ஒரு 13 லிட்டர்ஸ் வரும் எல்லா ராயல் என்ஃபீல்ட்லேயும். இதில் 11 லிட்டர்ஸுங்கிறது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தாராளமாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் டேங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்லைட் பியூர் எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் ரவுண்டாக இருக்குது, நல்ல அழகாகவும் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு அப்புறம் நம்ம பார்க்க போனால் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர். ஓகேங்களா, ரேடியேட்டர் கிட்டத்தட்ட மற்ற வண்டியிலையும் பார்த்துருப்பீங்க சில வண்டிகளில் ரேடியேட்டர். அந்த ரேடியேட்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது கிட்டத்தட்ட காரில் வர்ற ஒரு ரேடியேட்டர் மாதிரி செப்பரேட்டாகவே வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதில் லிக்விட் ஊற்றுறது இதில் இருக்குது, மற்ற ரேடியேட்டரில் இருக்காது. அதில் டிஃபால்ட்டாகவே லிக்விட் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கிற முடியாது. பட் இந்த ரேடியேட்டரில் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லப்பும் பண்ணிக்கலாம். இந்த ரேடியேட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர். இந்த ஷாக் அப்சரில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஷோவாங்கிற ஒரு கம்பெனி தான் ஷாக் அப்சர் தயாரிக்காங்க இந்த மாடலுக்கு. அந்த ஷோவாங்கிற கம்பெனி ஃப்ளைட்லேயுமே அவங்க ஷாக் அப்சர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர் பேக்கில் மோனோ சஸ்பென்ஷன் இருக்குது. மெயினாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரக்கட் லுக்குக்கு மெயின் காரணமே இந்த டயர் தான். டயர் அவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 120 ஃப்ரண்ட்லையும், பேக் டயர் 160யும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்க நல்லா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் அப்படி வெளியில் அழகாக தெரியும். அதில் மெயின் டயரு ப்ளஸ் டேங்க்கு ப்ளஸ் இன்ஜின், இந்த மூணுமே உங்களுக்கு நல்ல ரக்கட் லுக்கு கொடுக்குது இந்த பைக்கில். சீட்டுமே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல கட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கட்டு. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் ரைடுக்கும் இருக்கும். உங்களுக்கு மெயினாக இந்த டயர் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு டேர்னிங்லலாம் ஒரு grip இருக்கும். உங்களுக்கு எந்த வித பதட்டமும் பயமும் இல்லை. அவ்வளோ எந்த ஸ்பீடில் போனாலும் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அவ்வளோ grip இருக்கும். மோனோ சஸ்பென்ஷனும் அதுதான் காரணம். ஏன்னா உங்களுக்கு நார்மல் ஷாக் அப்சரை விட மோனோ சஸ்பென்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு டேர்னிங்லலாம் அவ்வளோ நல்ல grip கிடைக்கும். அது இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் மெயினாக த்ராட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் போட்டு காட்டுறேன், பாருங்கள். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மைலேஜ். இதில் ஏற்கனவே 2 மோடு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மோடை பார்த்தீங்கன்னா இதிலேயே காட்டியிருப்பாங்க. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் மோடு, இன்னொன்று ஈகோ மோடு. ஓகேங்களா, இந்த வண்டியோட மைலேஜ் கம்பெனி நமக்கு சொல்கிறது 30 கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 30 கிலோமீட்டர்ஸுங்கிறது ஈகோ மோடில் வரும். இந்த வண்டியில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பிரேக்கிங்.
பிரேக்கிங்கை பொறுத்தவரை இதில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டமில் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 310 mm, பேக் வந்து 270 mm இருக்குது. ஃபைனலாக இந்த வண்டியில் பார்க்க போனால் வண்டியோட வெயிட்டு 185 kg வருது. வண்டியோட கிளியரன்ஸ் வந்து 169 mm. நம்ம இந்தியன் ரோட்டுக்கு இது தாராளமான கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ வண்டி வந்து பார்க்க அவ்வளோ பக்காவாக ரக்கர் லுக்கோட நல்லா இருக்குது. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸு 3,08,000ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அதெல்லாம் வரும். ஸோ மறக்காமல் பைக் லவர்ஸ் இந்த ஷோரூமுக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி இந்த பைக்கை வந்து எடுத்து பாருங்கள். நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பைக்கை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பாய்.